கொம்பன். நீங்க ஒரு பக்காவான வில்லேஜ் ஆக்ஷன் ரிவெஞ்ச் டிராமா பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கானதுதான். கார்த்தி, லட்சுமி மேனன், ராஜ்கிரண் இவங்களாம் நடிச்சு முத்தையா டைரக்ஷன்ல 2015 ரிலீஸ் ஆன படம் தான் இந்த கொம்பன். படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, கார்த்தி வந்து ஊர்ல தப்பு அப்படின்னா தப்ப தட்டி கேட்கக்கூடிய ஒரு ஆள். அது யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, என்னன்னாலும் சரி, தப்ப தட்டி கேட்கக்கூடிய ஆள். தப்புன்னா தட்டினா தட்டி தான். அது மாதிரி கார்த்தி இந்த பயம் அப்படிங்கிற ஒண்ணுமே கிடையாது. எப்பனாலும் அவருக்கு ஊரு தான், அவருக்கு ஊரு, ஊருக்கு அவரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜோன்ல வாழக்கூடிய ஒரு ஆள் தான் கார்த்தி. இவருக்கு வந்து தன்னோட பொண்ணான லட்சுமி மேனனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்காரு ராஜ்கிரண். மாப்பிள்ள வந்து இந்த மாதிரி நேர்மையா தான் இருக்கிறாப்புல, அவர் கேட்கிற விஷயங்கள்லாம் கரெக்ட் தான். அப்படி இருந்தாலும் கூட இவர் இந்த மாதிரி அடாவடித்தனம் பண்றது, இந்த மாதிரி தப்ப தட்டி கேட்கறது, எங்க நம்ம பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோ, இல்ல மாப்பிள்ளைக்கு அது பிரச்சனை வந்துருமோ அப்படின்னு பயப்படக்கூடிய ஒரு மாமனார். ஆனா நீ என்னன்னாலும் பயந்துக்க, என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், என்னை எவனும் சொல்றதை கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கார்த்தி கதாபாத்திரம். இந்த மாமனாருக்கும் இந்த மருமகனுக்கும் நடக்கக்கூடிய அந்த ஒரு பாசப்போர், இவங்க 2 பேத்துக்கு அடுத்து என்ன ஆகுது, இதுல இருந்து கார்த்தி அவரோட செயல்பாட மாத்தினாரா மாத்தலையா, இதனால இவர் இந்த மாதிரி ஒரு திமிரா இருக்கனால அவர் ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அவர் எப்படி ஃபேஸ் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த கொம்பன். படத்துல கார்த்தி ஆகட்டும், ராஜ்கிரண், லட்சுமி மேனன், கோவை சார் அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வச்ச என்டையர் கேஸ்ட் அண்ட் குரூவுமே இந்த படத்துல அவங்க நான் எடுத்திருந்த அந்த கதாபாத்திரத்துக்கு எந்த மாதிரியான ஒரு ஆக்டிங் கொடுக்கணுமோ அதை ரொம்ப நேர்த்தியா கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி அவங்க அந்த அந்த கதாபாத்திரத்தை அவங்க தவிர வேற யாரும் யோசிக்கவும் முடியல. அந்த மாதிரி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட். லட்சுமி மேனன் ஆகட்டும், கார்த்தி ஆகட்டும், ராஜ்கிரண், கோவை சார்லா, தம்பி ராமையா அவங்க எல்லாருமே பல படங்கள் பண்ணவங்க அப்படிங்கிறப்ப இந்த படங்கள் வந்து இந்த படத்துல அவங்க பண்ற இது வந்து ரொம்ப அசால்ட்டா தானே வேணும் நான் பண்ணித்தரேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி படத்தோட சண்டை காட்சிகள், சண்டை அப்படிங்கிறப்ப அது வந்து எந்த இடத்துலயுமே ஒரு ஒரு கிரீன் மேட் போட்டோ பயங்கர சிஜி ஒர்க் எதுவும் பண்ணி ரொம்ப அடிச்சு பறந்து, ஏன்னா என்ன ரொம்ப சண்டை வந்து அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான், என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற நம்பகத்தன்மை வந்து குறையிற மாதிரிலாம் இல்ல. ஒருத்தன் வந்து ஒரு 5 பேரை போட்டு அடிச்சா எப்படி இருக்கும், இல்ல 5 பேர் ஒருத்தனை போட்டு அடிச்சா அது எந்த அளவு உண்மைக்கு நெருக்கமா இருக்கும். அடிச்சு உருள்றது, கீழே ரோட்ல உருள்றது, வேஷ்டி கிளியிறது, சட்டை கிளியிறது, இந்த மாதிரியான உண்மைக்கு நெருக்கமான சண்டை காட்சிகள் படத்துல வச்சிருக்காங்க. இதான் என் படத்துக்கு வேணும், இந்த படத்துக்கு தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி முத்தையா அதுல வந்து கிளியரா இருந்திருப்பாப்னு நினைக்கிறேன். அப்புறம் படத்தோட மியூசிக் ஸ்கோர், ஜிவி வந்து இந்த படத்துக்கு எந்த மாதிரியான மியூசிக் ஸ்கோர் வேணும் அப்படிங்கிறத நீங்க அதை பத்தி கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த வேலையை பார்த்திருக்காரு. படத்துல வரக்கூடிய மாசான சீன்ஸ்ல ஆகட்டும், படத்துல வரக்கூடிய சென்டிமெண்ட் எமோஷனல் காட்சிகள் ஆகட்டும், இதை தவிர்த்து படத்துல வரக்கூடிய அந்த காமெடி சீக்வன்ஸ்ல பேக்ரவுண்ட்ல போடுவாங்க அந்த மாதிரி சொல்லி எல்லா இடத்துலயுமே வேரியேஷனை காட்டி பக்காவா படத்துக்கு ஒரு தீமை கொடுத்துருக்காரு. படத்துல வர தீம்லாம் கேட்கறதுக்கு பயங்கர வைபா, பயங்கர எனர்ஜியா இருக்கும் படத்தோட தீம். அது மாதிரி படத்துல வரக்கூடிய காமெடி சீன்ஸை வந்து தம்பி ராமையாவும் சரி, கோவை சார்லாவும் சரி அவங்க ஹேண்டில் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா அந்த படத்துல வரக்கூடிய இந்த 2 விஷயமுமே இப்போ பாக்குறப்பையும் 2015, 2016, 11 வருஷம் ஆகி போச்சு. இந்த 11 வருஷம் கழிச்சு இந்த படத்தை பாக்குறப்ப கூட படத்துல வரக்கூடிய நிறைய காமெடி நல்லா ஒர்க் ஆகுது. கார்த்தியோட கதாபாத்திரம் பயங்கர ஒரு கெத்தான ஒரு கதாபாத்திரமா, எவனுக்கும் பயம் கிடையாது, தப்புனா தப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான அந்த ஒரு மீட்டர்ல காமிச்சது எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. முத்தியா படங்கள்ல வந்து மற்ற படங்களை கம்பேர் பண்றப்ப எனக்கு தெரிஞ்சு கொம்பன் வந்து ஒரு வேற ஒரு ஸ்டாண்டர்ட் தான். குட்டி புலியோட கொம்பன் வந்து ஒரு வேற ஸ்டாண்டர்ட். அதுக்கு அடுத்து இந்த ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு வந்து விருமனே வரல. விருமன்ல கூட பயப்படுற மாதிரி இருக்கும். ஆனா கொம்பன்ல பாத்தீங்கன்னா கார்த்தி எந்த இடத்துலயும் பயந்தே போக மாட்டாரு. கார்த்திக்கு பயங்கிறது என்னன்னே தெரியாது, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் அந்த ஆர்க்க கொடுத்துருப்பாங்க. படத்தோட வில்லன் அவரு சூப்பராயன், அவருமே ஆள் பாக்குறப்பவே கொடூரமா, ஸ்கிரீன்ல அவர் மூஞ்சிய பாக்குறப்ப கடிச்சு திங்கிற மாதிரி தான் இருப்பாப்புல அவரு. அவருக்கும் கார்த்திக் வரக்கூடிய சண்டை காட்சிகள்னு சொல்லி அவரு ஸ்டண்ட் மாஸ்டர் வேற, அசால்ட்டாவே 6 அடி உயரத்துக்கு ஆள தூக்குவாப்புல. அவர் இந்த மாதிரியான சண்டை காட்சி சொல்ல வேணும். அவங்க 2 பேரும் சண்டை போறதாகட்டும், ஒரு வில்லனை எப்படி சூஸ் கரெக்டா பண்ணிருப்பாங்க. அது மாதிரி படத்துல வரக்கூடிய அந்த எமோஷனல் காட்சிகள், அந்த இன்டர்வல் பிளாக்லாம் ஒரு பயங்கரமான ஒரு ஆஃப் பண்ணிடுவாங்க, நம்ம அப்படியே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் மொமெண்டா கொடுத்துருவாங்க. ஆமா, ஒரு படம் வந்து ரொம்ப உண்மைக்கு நெருக்கமான படம் தான். மாப்பிள்ள வந்து ரொம்ப நேர்மையா இருக்காப்புல, அடாவடி பண்றாப்புல அப்படிங்கிறது வந்து ஒரு தேர்ட் பர்சனா ஒருத்தரை பாக்குறதுக்கு வந்து பயங்கரமா நீ மாசியா நீ பண்ணியா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா குடும்பத்துக்குள்ள அப்படி ஒருத்தர் பொண்ணை கொடுத்துருக்கான் அப்படின்னா அவன் வந்து என்ன மாதிரி எதிர்பார்ப்பான், பிரச்சனை வந்துருமா அப்படின்னு ஒரு மெச்சூரிட்டியான ஒருத்தருக்கும் மெச்சூரிட்டியே இல்லாம என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னு சின்ன பையனுக்கும் அந்த ஒரு ஏஜ் கேப் இருக்குல்ல, அதை நல்லா காமிச்சிருப்பாங்க. கார்த்தி முத்தையா வந்து பயங்கர மெச்சூர்டா அந்த கேரக்டர் ஸ்டார்டிங்ல இருந்து அந்த கேரக்டர் மெச்சூர்டாவே இருக்கும். தேவையில்லாம எந்த பிரச்சனைக்கு போகக்கூடாது, ஊர்வம் வரைக்கும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ஊரும் நம்ம பிள்ளை இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு சோன்ல இருக்கும். இவர் என்ன ஆனா என்ன அப்படிங்கிற இந்த ஒரு ஜோன்ல கார்த்தி இருப்பாப்புல.
இந்த 2 பேரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்றது அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரைட்டிங் ஆர்க் நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்துல வந்து இதுக்கப்புறம் தான் முத்தையா படங்கள்னாலே ஒரு 6 சட்டை, கதர் அதாவது பிளெயின் ஷர்ட்டா ஒரு 6 சட்டை, வெள்ளை வேட்டி 3 அப்படின்னு சொல்லி அந்த அந்த காமெடிகள்லாம் வர ஆரம்பிச்சு இதுக்கப்புறம் தான் ஹீரோ அப்படின்னா ஒரு 6 கலரு, கருப்பு கலரு, சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலர்னு சொல்லி கலரு, வெள்ளை வேட்டி தான். காலில் வந்து செருப்பு வந்து அந்த ரப்பர் செருப்பு, அந்த திவான் செருப்பு மாதிரி இருக்கும் ஒரு செருப்பு வளைஞ்சு அந்த செருப்பு அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் டெம்ப்ளேட்லாம் உருவாக ஆரம்பிச்சது. படத்தோட சண்டை காட்சிகள்ல வரக்கூடிய மாஸ் டைலாக் ஓப்பனிங்லயே ஒரு பயங்கரமான மாசா தான் ஆரம்பிக்கும். ஒரு ஆட்டு சந்தையை வச்சு ஓப்பனிங்ல ஃபைட் நடக்கும். கார்த்திக் பில்டப் வந்து தம்பிராமையா கொடுப்பாரு. அந்த பில்டப்பே சூப்பரா இருக்கும். எப்படி இந்த வார்த்தையெல்லாம் போடுறீங்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் பொதுவா ஒரு டைலாக் எழுதுறாங்க அப்படின்னா எப்படி இதை தூக்கி போடுறீங்க, இந்த இடத்துல இந்த டைலாக் எப்படி நீங்க போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தப்பு அடிச்சு தவுள் அடிச்சா ஆட்டை வரும், கொட்டை அடிச்சு குழவி போட்டாதான் சாமி வரும், வருதா அப்படின்னு எப்படி அதை எழுதுறீங்க? இல்ல உண்மையிலே இது முத்தியாவுக்கு நேச்சுரா இருக்கா, இல்ல வேற ஏதாவது ஒரு டீம் ஒர்க்கா பண்ணி எழுதுவாங்களான்னு தெரியல. படத்துல நிறைய வசனங்கள் சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம சில பேர் பாத்தீங்க அப்படின்னா போட்டோவை போட்டு பின்னாடி ஏதாவது மாஸ் டைலாக் போடுவாங்களே, அதுக்கெல்லாம் அந்த படத்துல இருக்கக்கூடிய எந்த டைலாக்னாலும் போடலாம். ஒரு சீன்ல வேலராமமூர்த்தி உட்காந்துருப்பாப்புல, கார்த்தியை தேடி ஒரு கூட்டம் ஒரு குரூப் வந்து கேட்பாங்க, அவன் எங்க கொம்பனை எங்க அப்படிம்பாங்க. என்னாச்சு அப்படின்னா, சும்மாதான் மாலை போட்டு மரியாதை பண்ணலான் இருக்கோம் அப்படின்னே. அப்படியா, நாங்களே அனுப்பி வைக்கிறோம், மாலை போட்டு மரியாதை பண்ணி விடுங்க அப்படின்னு கார்த்தி ஒத்தால ஒரு கூட்டத்துக்குள்ள வருவாரு. அங்க அவங்க குரூப்பா இருப்பாங்க, பயங்கரமா அவங்க கேங் இருக்கும். கார்த்தி தனியா வந்து நிப்பாப்புல, என்ன பாக்குறீங்க நீ அவங்கள சொல்லு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி மாஸ் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா ஸ்டேஜிங் பண்ணியிருப்பாரு. அது பாக்குறப்பவே பயங்கர வெறியா ஒரு கெத்தா இருக்கும் அந்த மூமெண்ட் எல்லாம். இதை தவிர்த்து கார்த்திக்கும் லட்சுமி மேனனுக்குமான அந்த ஒரு லவ், அந்த ஒரு ரொமான்ஸ் காட்சிகளுமே படத்துல ஒரு வில்லேஜ் அந்த மாதிரியான சோன்ல காமிக்கிறது. லட்சுமி மேனனுமே அவங்க பண்ண அந்த கேரக்டர் ரொம்ப ஈஸியா ஃபுல்லாக பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி அவங்க சுந்தரா பாண்டி அந்த மாதிரி படங்களை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறப்ப இதுவுமே அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயம் தான். படம் ஓவராலா ஒரு ஒருத்தான ஒரு படம் பார்த்த ஃபீல் தான். நீங்க ஃபேமிலியோட பார்க்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த படம் தாராளமா பாருங்க. இன்னும் அந்த படத்தை பார்த்தே கிடையாது, இப்பதான் பார்க்க போறேன் அப்படின்னா ஷேரா கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.